செம்பருத்தி பூ கொஞ்சம் நான் எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடிக்கு கருவேப்பிலை, செம்பருத்தி இலை கொஞ்சம், ஆலிவரா ஜெல்லு கொஞ்சம் எங்கள் வீட்டிலே இருந்தனால அதை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். மிக்சியில் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். நான் அதிமதுரம் தூள், கடுக்காப்பொடி தூள், அது சின்ன ஸ்பூனில் ரெண்டும் ஒரு ஸ்பூன் நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிமதுரம் தூள் பார்த்திங்கன்னா முடி இல்லாத இடத்துலையும் முடி வளரும். கடுக்காப்பொடியும் நல்லது, டேண்ட்ரஃப்லாம் அவ்வளோ வராது. அதனால் நான் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஹேரை கடுக்காப்பொடி கொஞ்சம் கருப்பாகவும் ஆக்கும். எல்லாத்தையும் நான் கலக்கி தலையில் அப்படியே வாகு எடுத்து நான் அப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுறேன். எனக்கு உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. அதனால் ஒரு பேக் போடலாம், தலைக்கு கொஞ்சம் ஹீட் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் இந்த பேக்கை போட்டேன். போடுறப்பே நல்லா ஜில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு இந்த பேக்கு. எனக்கு சைனஸ் ப்ராப்ளம்ன்றனால நான் கத்தாழையை ஆலிவரா ஜெல்லை நான் கம்மியாக போட்டேன். உங்களுக்கு ஒத்துக்கும் அப்படின்னா நீங்கள் ஆலிவரா ஜெல் நீங்கள் ஜாஸ்தியே நீங்கள் போடலாம். போட்டால் நல்லா கூலிங்காக நல்லாயிருக்கும். அதுவும் இந்த வெயிலுக்கு அதுவும் செம்மையாக இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். முடி எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இது மாதிரி கோடை காலம் வந்துருச்சு, ஏதாச்சும் ஒரு ஹேர் பேக்கு வாரம் வாரம் போடுங்க. நன்றி, வணக்கம்.